Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா if -4 is a root of a equation, அதாவது -4ங்கிற ரூட் வந்து இந்த ஈக்குவேஷனோட ரூட்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த -4 வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். -4ங்கிறது இங்க இருக்கிற வேரியபிள்ல சப்ஸ்டியூட் பண்ணா ஈக்குவல் டு 0 வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? And if the equation x² plus px plus q equal to 0 has equal roots, இது ஒரு தனி, ஓகேவா? இது ஒன்று தனி. இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் ரூட்ஸா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் ரூட்ஸ்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ இல்லையா? b² - 4ac = 0 அந்த கான்செப்ட். ஈக்குவல் டு 0 ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் p and q. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. p and q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். -4 வந்து இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ்ன்னு சொன்னதுனால இந்த -4 எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணி p ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அடுத்து q ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த ஈக்குவேஷன் வச்சு, ஏன்னா இந்த ஈக்குவேஷன்ல p இருக்கு, இந்த p கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணா q கிடைச்சிரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் f of x ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நான் வந்து -4 வந்து இதோட ரூட்ஸுங்கிறதுனால x இருக்க இடத்துல -4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ -4 the whole square plus pxனா p into -4 -4. ஸோ -4 the whole squareனா -4 into -4 becomes 16. p into -4 வந்து -4pன்னு கிடைக்கும். -4 இந்த இடத்துல நம்ம 0ன்னு போட்டுக்கணும், ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம p யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 0 = 16 - 4 becomes 12 இல்லையா? 16 - 4 வந்து 12. 12 - 4p. இப்போ p தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த 12 அனதர் சைட் கொண்டு வந்தா 0 - 12ன்னு வரும், ஈக்குவல் டு -4p. So 0 - 12 becomes -12 equal to -4p. Minus நம்ம கேன்சல் பண்ணிடலாம். p equal to என்ன வரும்? 12 divided by 4. p equal to 3. அப்போ p ஓட வேல்யூ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா x² plus pxனா 3. p வந்து 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 3 சப்ஸ்டியூட் பண்றேன். 3x plus q equal to 0 has equal rootsன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் ரூட்ஸ்னா டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு b² - 4ac ஈக்குவல் டு 0. அப்போ b²னா இதான் a, இதான் b, இதான் c. இப்போ b², அப்போ 3² - 4, a வந்து 1 பிளஸ் இன்டூ c வந்து q இன்டூ இது ஈக்குவல் டு 0. இப்போ இதை சால்வ் பண்ணா q ஓட வேல்யூ கிடைச்சிடும். 3 3s are 9 - 4 into q, 4q equal to 0. 9 அந்த பக்கம் போனா -9 வரும். ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ q equal to 9, 4 இந்த பக்கம் வந்தால் டிவைட். இது கேன்சல் பண்ண முடியாது, அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதுபடி வேரியபிளோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. p ஓட வேல்யூவும் q ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனால் வந்து ரெண்டு கொஸ்டின் தனித்தனி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் -4 ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கூடாது. ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஈக்குவேஷனுக்கு இன்னொரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? -4ங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு தான் ரூட்ஸ்ன்னு சொன்னதுனால அந்த ஈக்குவேஷனில் உள்ள எக்ஸோட வேல்யூக்கு மட்டும் தான் -4 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இன்னொரு ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொன்னதுனால டிஸ்கிரிமினன்ட் ரூலை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.